அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் குஷ்பு என்ன சொன்னாரோ அதே கருத்தை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள், பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்பதை நீங்கள் முதலில் சொல்ல வேண்டும். யார் உங்களிடம் பிச்சை கேட்டது? எந்த அளவில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள்? 37,000 கோடி ரூபாய் 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது. ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றது பிச்சையா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார, எது பிச்சை? இதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும். சாதாரண குடிமக்கள் ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டும் என்றால் கூட கருவிழியை பதிவு செய்கிறீர்கள், கைரேகையை பதிவு செய்கிறீர்கள். என்னென்ன ஆதாரங்களை பெற வேண்டுமோ எல்லா ஆதாரங்களையும் பெற்று ஒரு சிம் கார்டு கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. அதற்கு பேர் செக்யூரிட்டி ரீசன். அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. எல்லா ஆதாரங்களையும் பொதுவெளியிலே வெளியிடுங்கள். உங்களுக்கு ஏன் அச்சம்? மோடிக்கு ஏன் பயம்? எதற்காக ஆதாரங்களை கொடுப்பதற்கு தொடர்ந்து மறுக்கிறீர்கள்? இதுவரை மக்களுடைய வரி பணத்தை 24 லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசுக்கு, ஆட்சிக்கு யார் உறுதுணையாக இருந்தார்களோ அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது பாஜக ஆட்சி. 24 லட்சம் கோடி மக்களுடைய வரி பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை மன்னிக்க மாட்டார்கள். இல்ல, அதெல்லாம் அகில இந்திய தலைமையை முடிவு செய்யும். நேற்றுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அம்மா, உங்களுக்கு உண்மையிலேயே நிக்கணும்னா வேற மாநிலத்தில் போய் நில்லுங்க, வடக்கு போயிடுங்க, டெபாசிட்டாவது வாங்குவீங்க, இங்க நிக்காதீங்க. ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் நகர்ல நின்று இருக்காங்க அம்மையார், நோட்டா கீழே தான் வாங்கியிருக்காங்க. அந்த நிலை ஏற்படும் பரிதாபத்தோடு சொல்லியிருக்கிறார். அதான் எங்களுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.